வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 171 முதல் 180 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. இவ்விளக்கங்கள் ஐம்பூதங்களுக்குள்ளும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இறைவன் எங்ஙனம் ஊடுருவி நிற்கிறான் என்பதை விளக்குகின்றன. 171 காற்றினுட் காற்றாய் காற்றிடைக் காற்றாய் ஆற்றலி நோங்கு மருட்பெருஞ்சோதி. காற்றின் உள்ளே இருக்கும் நுண்மையான ஆற்றலாகவும் காற்றின் ஊடே இயங்கும் சக்தியாகவும் விளங்கி பேராற்றலுடன் உயர்ந்து நிற்பது அருட்பெருஞ்சோதி. 172 காற்றொரு காற்றாய் காநிலைக் காற்றாய் ஆற்ற விளங்கு மருட்பெருஞ்சோதி. புறத்தை வீசும் காற்றாகவும் அதன் அடிப்படையான வாயு நிலையாகவும் அமைந்து உலகம் உய்யும்படி இயங்கிக் கொண்டிருப்பது அருட்பெருஞ்சோதி. 173 அனலினு லனலா எனனடு வனலாய் அனலுற விளங்கு மருட்பெருஞ்சோதி. நெருப்பின் உள்ளே இருக்கும் வெப்பமாகவும் அந்த நெருப்பின் மையத்தில் இருக்கும் சுடராகவும் இருந்து எங்கும் பிரகாசிப்பது அருட்பெருஞ்சோதி. 174 அனலுறு மணலா எனநிலை எனலாய் அனலுற வயங்கு மருட்பெருஞ்சோதி. நெருப்பில் பொருந்திய ஒளியாகவும் நெருப்பின் பல்வேறு நிலைகளாகவும் இருந்து வெப்பத்தையும் ஒளியையும் தந்து கொண்டிருப்பது அருட்பெருஞ்சோதி. 175 புனலினுட் புனலாய் புனலிடை புனலாய் அணையென வயங்கு மருட்பெருஞ்சோதி. நீரின் உள்ளே இருக்கும் குளிர்ச்சியாகவும் நீரின் அலைகளுக்கு இடையே ஊடுருவி நிற்கும் தன்மையாகவும் இருந்து எங்கும் பரவியிருப்பது அருட்பெருஞ்சோதி. 176 புனலுறு புனலாய் புனநிலை புனலாய் அணையென பெருகு மருட்பெருஞ்சோதி. நீராகவும் நீரின் தன்மையாகிய திரவ நிலையாகவும் அமைந்து ஆறாகவும் கடலாகவும் பெருகி உயிர்களைக் காப்பது அருட்பெருஞ்சோதி. 177 புவியினுட் புவியாய் புவிநடு புவியாய் அவைதர வயங்கு மருட்பெருஞ்சோதி. மண்ணின் உள்ளே இருக்கும் நுண்துகள்களாகவும் இந்த பூமியின் மைய ஆற்றலாகவும் இருந்து அனைத்தையும் தாங்கி நிற்பது அருட்பெருஞ்சோதி. 178 புவியொரு புவியாய் புவிநிலை புவியாய் அவைகொள விரிந்த வருட்பெருஞ்சோதி. நமக்கு தெரியும் நிலமாகவும் அந்த நிலத்தின் திண்மையான நிலைகளாகவும் விரிந்து உயிர்கள் வாழ்வதற்கு இடமளிப்பது அருட்பெருஞ்சோதி. 179 விண்ணிலை சிவத்தின் வியநிலை எழவி அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்சோதி. ஆகாயத்தின் எல்லையை சிவத்தின் விரிந்த நிலையோடு ஒப்பிடும் வகையில் மிக பிரம்மாண்டமாக அந்த பரவெளியை அமைத்தது அருட்பெருஞ்சோதி. 180 வளிநிலை சக்தியின் வளநிலை எழவி அழியுற வமைத்த வருட்பெருஞ்சோதி. காற்றின் ஆற்றலை சக்தியின் வளரும் நிலைக்கு ஏற்ப அளவிட்டு உயிர்கள் மீது கொண்ட கருணையால் அதனை சீராக அமைத்தது அருட்பெருஞ்சோதி.